குழந்தைகளுக்கான இலவச இருதய மருத்துவ ஆலோசனை முகாம் ஆகஸ்ட் 2 வரை கோவை KMCH மருத்துவமனையில் நடைபெறுகிறது. முன்பதிவிற்கு 8754887568. தட்டை, சீடை, முறுக்கு, ரிப்பன் போகடா, அதிரசம் என்ன வேணாலும் செய்யுங்க. ஒரே ஒரு 5 லிட்டர் இதய மந்த்ரா கடல் எண்ணெய் பேக் ஒரு மாசம் முழுசுக்கும் அத்தனை சமையல் முடிச்சு விடலாம். இதய மந்த்ரா. பீகாரில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டசபை தேர்தல் நடக்க உள்ளது. இதையொட்டி போலி வாக்காளர்களை நீக்கி உண்மையான தகுதி வாய்ந்த வாக்காளர் பட்டியலை தயாரிக்கும் பணியில் தேர்தல் கமிஷன் ஈடுபட்டுள்ளது. இதற்காக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தப் பணி நடக்கிறது. தேர்தல் கமிஷனின் நடவடிக்கையை RJD, காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் கடுமையாக எதிர்க்கின்றன. போலி வாக்காளர்கள் என கூறி பாரதிய ஜனதா, ஐக்கிய ஜனதா தளத்திற்கு சாதகமற்ற வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்க சதி நடப்பதாக குற்றம் சாட்டுகின்றன. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளை வாக்காளர்களுக்கான அடையாள சான்றாக ஏற்க தேர்தல் கமிஷன் மறுத்துள்ளது. வாக்காளர்கள் தகுதி வாய்ந்த பிற ஆவணங்களை சமர்ப்பித்து தங்கள் வாக்குரிமையை உறுதி செய்து கொள்ளலாம் என அறிவித்துள்ளது. தேர்தல் கமிஷனின் இந்த நடவடிக்கையில் 7 கோடிக்கும் அதிகமான வாக்காளர்கள் திருத்தம் செய்துவிட்டதாக அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகியுள்ளது. மீதமுள்ள சுமார் 65 லட்சம் வாக்காளர்கள் தேர்தல் கமிஷனின் திடீர் கெடுபிடியால் வாக்குரிமை இழக்க நேரிடும் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தேர்தல் கமிஷன் நடவடிக்கையை எதிர்த்து எதிர்க்கட்சியினர், சமூக ஆர்வலர்கள் சார்பில் சுப்ரீம் கோர்ட்டில் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை இன்று விசாரித்த நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு தேர்தல் கமிஷனிடம் சில கேள்விகளை முன்வைத்ததுடன் சில அறிவுரைகளையும் வழங்கியது. ஆதார் அட்டை, வாக்காளர் அடையாள அட்டைகளை தேர்தல் கமிஷன் ஏற்க மறுப்பது ஏன்? இந்த ஆவணங்களில் முறைகேடு நடப்பதாக கருதினால் உலகின் எந்த ஆவணத்திலும் முறைகேடு செய்ய முடியும் என்பதே நிதர்சனம். மேற்கண்ட ஆவணங்களையும் தேர்தல் கமிஷன் ஏற்க வேண்டும். குறிப்பிட்ட நபர்களின் ஆவணத்தில் சந்தேகம் எழுந்தால் அவர்களிடம் நேரடியாக விளக்கம் கேட்கலாம். அதை விடுத்து ஒட்டுமொத்தமாக இந்த 2 ஆவணங்களையும் ஏற்க முடியாது என்பதில் நியாயமில்லை. தேர்தல் கமிஷன் அப்படி நினைத்தால் அதற்கான காரணத்தை விளக்க வேண்டும். தற்போதைய நிலையில் ஆகஸ்ட் 1 திட்டமிட்டபடி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிடலாம். இது குறித்த விசாரணை நாளை தொடரும் என நீதிபதிகள் கூறினர்.